இப்ப நார்மல் டெலிவரிக்கு வந்துட்டு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னு. அரிசி கழுவி நம்ம போடுவோம் இல்லைங்களா, அந்த ஒலை தண்ணிம்பாங்க, அந்த தண்ணியில வந்து கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டு ஒரே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போட்டு டெய்லி மத்தியானம் இது குடிச்சிடுறதுங்க. அதுக்கப்புறமா நைட்டு வந்து விளக்குன குளியல், அதுக்கப்புறம் சோம்பு கஷாயம், இதெல்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாகா தான் இருக்க போகுது. ஸோ ABCN ஜூஸ் நானே கிரியேட் பண்ண ஜூஸ். 8ஆம் மாசம் ஸ்டார்ட் ஆயிட்டதுனால என்னோட கஷாயம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைக் எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணாம நாங்களே ஃபுல்லாவே வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மீன் பழம் 2 ஃப்ரை பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து மத்திய பொரிச்சிருக்கேன், கிழங்காவை தவா ஃப்ரை பண்ணிருக்கேங்க. எங்க இருக்கிற? ஓ இங்க இருக்கிறியா? சவுண்ட் மட்டும் கேக்குது, ஆளக்கானன்னு பார்த்தேன். உங்க பக்கம் எங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு பிம்பாம் லைஃப் ஸ்டைல்ங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாகா தான் இருக்க போகுது. நான் இந்த டே ஃபுல்லா எப்படி எனக்கு போகுது, பிஸியா போகுதா, நார்மலா போகுதா, எப்படி போகுதுன்றது உங்களுக்கு நான் கவர் பண்றேன். ஸோ ஆனா எனக்கு காலையில எப்பவுமே எல்லா அம்மாக்களுக்கும் பிஸி தாங்க. ஏன்னா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள நம்மளோட பாதி எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு செஃப் இருக்கிறதுனால எனக்கு சமைக்கிற வேலை கிடையாது. செஃப் வந்து ஃபுல்லா பாத்துப்பாரு. நான் மெனு மட்டும் அனுப்பிச்சிருவேன். ஆனா இன்னைக்கு இது செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் வீக்லியே மெனு போட்டுருவேன். சப்போஸ் அந்த வீக்லி மெனுல வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நான் நைட்டே அனுப்பிச்சிருவேன். அவர் காலையில வந்து அதை செஞ்சிருவாரு. சோ இன்னைக்கு எங்களுக்கு மெனு வந்து காலையில புரோட்டீன் சாண்ட்விச், அதுல வந்து எக் சாண்ட்விச் வந்து காலையில சாப்பிடுறதுக்கும் கொண்டு போறதுக்கு வந்து பீனட் பட்டர் சாண்ட்விச் கொடுத்துட்டேங்க ஸ்நாக்ஸ். அப்புறம் இளநீ கொடுத்துட்டேன். எங்களுக்கும் அதே தான். மத்தியானத்துக்கு நேற்று நாங்க லூலு போனோம் மீன் வாங்குறதுக்கு. ஸோ அதனால கிழங்கா மீன் குழம்பும் கிழங்கா வறுவலும் மத்தி வறுவலும் தான் எங்களுக்கு இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச். சொல்லிதான் அமைச்சிருக்கேன் புட்டுக்கிட்ட, புட்டு அம்மா உனக்கு நூடுல்ஸ் தரேன்டா, நீ போயிட்டு வந்துட்டு ஃபிஷ் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்க ஸ்கூல்ல வந்து நான்வெஜ் அலோடு இல்லைங்க. ஓகே இப்ப போய் புட்டு கிளம்பிட்டா ஸ்கூலுக்கு. நாங்க நம்மளுடைய ரெகுலர் டேவை ஆரம்பிக்கலாம். என் டீம் எல்லாம் பிரேக் முடிச்சுட்டாங்கங்க. இப்ப நானும் அவரும் தான் பிரேக். எனக்கு வந்து ABC ஜூஸ், ஆப்பிள், பீட்ரூட், கேரட், ஆனா அது ரொம்ப ராவா இருக்குன்றதுனால அதுல நான் ஒரு நெல்லிக்காவையும் போட்டுட்டேன். ஸோ ABCN ஜூஸ் நானே கிரியேட் பண்ண ஜூஸ். அது அவருக்கு வந்து பிளாக் காஃபி அவருக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ எங்க டீம் எல்லாம் அங்க இருந்து வந்திருக்காங்க. எதுக்குன்னா ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, இன்சூரன்ஸ் மீட்டிங். அதனால அவங்க வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு டீ காஃபி எல்லாம் கொடுத்துட்டோம். அதுக்குள்ள இப்ப மணி 12:30 என்னோட ஜூஸ் டைம் முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஒலை தண்ணி கஞ்சி, அதாவது கஞ்சியில வந்து பட்டர் போட்டு குடிக்கிறது. 8ஆம் மாசம் ஸ்டார்ட் ஆயிட்டதுனால என்னோட கஷாயம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளோட பழைய வீடியோஸ்ல பாட்டி சொல்லிருப்பாங்க இப்ப நார்மல் டெலிவரிக்கு வந்துட்டு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னு. ஸோ அந்த வீடியோவை நேற்று ஃபுல்லா பார்த்து நான் இன்னைக்கே ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டு இன்னில இருந்து நான் கஷாயம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்க. இப்போ என்னன்னா மத்தியானம் வந்து அரிசி கழுவி நம்ம போடுவோம் இல்லைங்களா, அந்த ஒலை தண்ணிம்பாங்க, அந்த தண்ணியில வந்து கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டு ஒரே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போட்டு டெய்லி மத்தியானம் இது குடிச்சிடுறதுங்க. அதுக்கப்புறமா நைட்டு வந்து விளக்குன குளியல், அதுக்கப்புறம் சோம்பு கஷாயம், இதெல்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு. இது எதுக்குன்னா லூப்ரிகன்ட்ங்க. அந்த பாட்டி சொல்லுவாங்க வயிற்று சுத்தி வந்துட்டு வளவளப்ப கிரியேட் பண்ணா பாப்பா சீக்கிரம் வந்துடும் அப்படின்றதுக்காக. இதை நான் எப்படி பண்றதுன்றது கூட உங்களுக்கு ஒரு பழைய வீடியோ நான் அட்டாச் பண்றேன் இதுல. ஆனா நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. புட்டு வயிற்றுல இருக்கும்போது நான் இதெல்லாம் செஞ்சேன். இந்த ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்ல நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. இப்போ சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டோம் அப்படின்னா நியர்லி 5 lakhs மட்டும் நம்ம ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது பர் இயர்க்கே 5 lakhs கிடையாது. நீங்க 5 lakhs கிளைம் பண்ணி முடிச்சுட்டு அகைன் இப்போ ஃபாலோ அப்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அகைன் அந்த 5 lakh டாப் அப் ஆயிடும். உங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாவே அது எலிஜிபிளா இருக்கும். இப்போ டெம்பரரியா ஏதாவது டிசேபிள் ஆகி நம்மளால ஜாப் ஏதாவது வர முடியாம இருந்தது அப்படின்னா டேஸ்க்கு, அது நம்ம எவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறோமோ ஒரு டேக்கு வந்து 1000 rupees வந்து கொடுப்பாங்க. இல்ல ஆக்சிடென்ட் பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட் இல்ல பார்ஷியல் டிசேபிள்மெண்ட் அப்படின்னா அதுக்கு வந்து 25 lakhs மட்டும் நம்ம கிளைம் பண்ணலாம். இல்ல ஆக்சிடென்ட்னால போன்ஸ் பிராக்சர், broken போன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா 10 lakhs மட்டும் கிளைம் பண்ணலாம். ஆக்சிடென்டல் OPD இருக்கு, அதுக்கு ஒரு 5000 மட்டும் நம்ம கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நாம எடுத்த பர்சனல் ஆக்சிடென்டல் 360 ஷீல்டு அந்த பாலிசியில வந்துட்டு கவர் ஆகுங்க. இதுதான் எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நாங்க எடுத்திருக்கோம். மீட்டிங் முடிஞ்சதுங்க. சோ இப்போ எங்களோட ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் வந்து கம்பெனி சைட்ல இருந்து நாங்க போட்டு கொடுக்குறோம். அதனால அதுக்கு அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் அவங்க ஒவ்வொருத்தவங்களா ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள எனக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்த மீன் வாசம் வேற கம்மன்னு என்ன இழுக்குதுங்க, மூக்க இழுக்குது. அதனால கீழே வந்துட்டேன். சாப்பாடு வரல. ஆல்பா எந்திரி சாமி, அதுக்குள்ள போய் மிஷின்ல துணி போட்டு வரலான்னு. சார் ஆல்பா சார் மூஞ்சில யார் தண்ணி இப்படி கொட்டினது? ஆல்பா 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 இந்தா
எப்படி பாத்தீங்களா? இந்த உடனே மூக்கு வேர்த்துச்சு பாத்தீங்களா? இது எதுக்கு தெரியல? இது வந்துட்டு இப்படி பண்றதுக்கு சொகுசு. எந்திரி, நான் போய் மிஷின்ல துணி போட்டு வரேன். போதும்டா, இந்திரிடா, வந்து விளையாடுறது கூப்பிடுறான். இப்ப விளையாட வர முடியாது என்னால. ஒரு வழியா மிஷின் போட்டாச்சுங்க. ஆல்ரெடி ஒரு பீடு போட்டு இங்க ஆடி முடிஞ்சிருச்சு, எடுத்து காய போட்டாச்சு. இது அடுத்த பீடு போட்டிருக்கோம். அது போக இப்ப வெயில் நல்லா இருக்குங்க. சோ அதனால நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, பாட்டி கிட்ட பர்மிஷன் கேட்டு ஒரு முக்கியமான வேலை பண்ணலான் இருக்கேன். என் பாட்டி இப்பதான் தூங்கி எந்திரிச்சாங்க. ஏய் சிவு, இரு வரேன். அந்த கல்லு சாமி பாட்டி, புட்டுவோட தட்டு மேல இருக்குல்ல, அதை எடுத்து வெயில்ல வச்சுட்டு ஒரு 3 நாள் நல்ல வெயில்ல காஞ்சதுக்கு அப்புறமா வார்னிஷ் பெயிண்ட் அடிச்சு ஒரு 10 நாள் வெயில்ல வச்சுக்கிட்டுமா? பாட்டி கிட்ட நான் பர்மிஷன் கேட்டேன். பாட்டி அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அவரு வந்துருட்டுங்க. பாட்டி ஃபர்ஸ்ட் சாப்பாடு மீன் குழம்பு, தெலுங்கா மீன் குழம்புங்க. நாங்க இப்போ மண்சட்டில தான் வைப்போங்க மீன் குழம்பு. அப்பதான் இன்னும் நல்ல வாசமா இருக்கும்ட்டு. சூப்பரா இருக்கு. இதுக்கு வந்துட்டு 2 ஃப்ரை பண்ணிருக்கேன். ஒண்ணு வந்து மத்திய பொரிச்சிருக்கேன் முறுமுறுன்னு, இன்னொரு வந்து கிழங்காவை தவா ஃப்ரை பண்ணிருக்கேங்க. எனக்கு காய் வேணும்ன்றதுனால கூட்டு செஞ்சிருக்கேங்க. அது போக எப்பவுமே எங்க வீட்டுல எந்த குழம்பா இருந்தாலும் ரசம் இருக்கும், ஜீரணத்துக்கு லாஸ்டா. சாப்பிடலாங்களா? நைட்டுக்கு வெளியே வந்துச்சு டிஃபன். சூப்பரா இருக்கு. வா 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 வா. மத்தி சூப்பரா இருக்கு பாட்டி. மத்திதான் நல்லா சாப்பிடுவோம். நீ குழந்தைகளுக்கு நம்மளுக்கு எல்லாம் நல்லது. ஒரு சாப்பாடு, ஒரு பறிக்க சாப்பாடு, ஒரு பறிக்க சாப்பாடு கூட மிச்சம் இல்ல. 5 நிமிஷத்துல சாப்பிட்டாச்சு. 5 நிமிஷம் சாப்பிட்டுட்டு உலாத்திக்கிட்டு இருக்கான். எதுக்கு உலாத்திட்டு இருக்க? மூஞ்சி அப்படி பாவமா வைக்காத. வாய் என்ன சாப்பிட்டு ஓய் கூட துடைக்காம இருக்கேன். பாட்டி சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு பாட்டி இங்க வெளியே காத்தோட்டமா நல்லா ஜாலியா மேல தூங்கியாச்சு. இங்க நல்லா இருக்கும், நல்ல வெளிச்சமா காத்தோட்டமா இருக்கும். அவங்க உள்ள தூங்குறாங்க. நான் இப்ப அங்க வந்திருந்தாங்க இல்லையா இன்சூரன்ஸ் கம்பெனி, சோ அவங்களுக்கு செக் போட்டு கொடுக்க போறேன். மீன்வெயில் இங்க கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஆப்போசிட்ல எங்க அந்த இடத்துல வந்து நாங்க தரம் போடுறோங்க. ஏன்னா அங்க ஃபுல்லா மண்ணா இருக்கு, புதர் வளைஞ்சிட்டே இருக்கு, பாம்பு பிரச்சனையெல்லாம் இருக்கு. அதனால அதுக்கு தரம் போட்டோம்னா பாம்பு கிம்புன்னு எதுவும் வராதுன்னு. ஏன்னா இங்கேயே ஒரு பாம்பு வந்துச்சு. எங்களுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு நாங்க இன்சூரன்ஸ் போட்டுட்டோங்க. இது வந்து ஆக்சிடென்டல் கவர் இன்சூரன்ஸ். யூஸ்வலா வந்து நிறைய கம்பெனிஸ் இன்சூரன்ஸ் வந்து எம்ப்ளாயிஸோட சேலரில இருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா நாங்க அப்படி பண்ணல. லைக் எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணாம நாங்களே ஃபுல்லாவே வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டோம். இயர்லி எங்களோட டோட்டலா ஒரு 15 ஸ்டாஃப்ஸ், அவங்க 15 பேத்துக்குமே பே பண்ணிட்டோம். இந்த மீனை இப்படி நாங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. புட்டுக்கு முள்ளு இல்லாம ஸ்கூல் விட்டு வந்ததும் சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கேங்க. அதனாலதான் முள்ள சைடு கிழங்கானா, அதனால சைட்லயும் நடுவுல மட்டும்தான் முள்ளு இருக்கும். அதனால நான் ஓரமா இருக்கிறதெல்லாம் பிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்களோட டீ டைம்ங்க. இது கூட டீ வந்துருச்சு. புட்டுக்குட்டி உனக்கு டீ வந்தாச்சு. போ பாட்டி இருக்கேன். சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்ப நாங்க சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு போறோம். அங்க ஏதோ எங்களுக்கு லைன் கனெக்ஷன் வருதுங்களா, அதனால அது என்னன்னு பாக்குறதுக்காக போறோம். அப்படியே கோழி ஏதாச்சும் முட்டை வச்சிருந்தா முட்டையை எடுத்துட்டு, பூவெல்லாம் ஏதாச்சும் பூத்து இருந்ததுன்னா அதையும் பறிச்சுட்டு வர போறோங்க. தோட்டத்துக்கு போறதுக்கு ஜீப் எடுக்கணும். அப்படியே ஒரு வாக்கிங் பண்ணிட்டு ஜீப் எடுத்துட்டு போயிடலாம். அப்ப வாக்கிங்கும் முடிச்ச மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு வாக்கிங்லேயே வந்துட்டோங்க. மீன்வேல் சர்வம்ல இப்ப என்ன நிலவரணும் பாத்துட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம சேல் போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஆக்சுவலி இந்த மாசம் நாங்க சிவகாய் ஆஃபர் தாங்க பிளான் பண்ணிருந்தோம். ஆனா நீங்க முன்னத்த ரீல்ஸ் வீடியோல எல்லாம் பாத்துருப்பீங்க. எங்களோட மிஷின் கொஞ்சம் வந்துட்டு அது நாளைக்கு தான் ரிப்பேருக்கே வராங்க. ஸோ அதை சரி பண்ணி நாங்க ஃபுல்லா ஸ்டாக் பண்றதுக்கே உங்களுக்கு எப்படி ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடும். அதனால சிவகாய் ஆஃபர் அடுத்த மாசம் நாங்க வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டோம். இருக்கிற 599 செயலியை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ அதுக்கு தான் ஆயில் எவ்வளவு இருக்கு, பாக்ஸ் எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு பாக்கலாம்னு போயிட்டு இருக்கேன். எல்லாம் போயிடுச்சு, ஸ்டாக்கே இல்ல. எல்லாமே போயிடுச்சாரு. அட்ரஸ் ஜீப் வருதுங்க. அவரே எடுத்துருவாரு. ஏன்னா எங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் எல்லா இடத்துலயுமே கேமரா இருக்கு. அதனால கைடன்ஸ் தேவைப்படாது. போலாம் ரைட். என்னோட ஹைட் இருக்கு. ஃபைனலி நாங்க தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். புட்டுக்குட்டி ஏன் அழுகிறான்னு பாக்குறீங்களா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க.
விளையாண்டுட்டு இருந்தான். ஆனா ஆபீஸ் டைமிங் 6 o'clock முடிஞ்சதுங்க. 5:59 ஆச்சுங்க. இந்த ஒரு நிமிஷம் அவனை நாங்க விளையாட விடாம கூட்டிட்டு போயிட்டேன் தோட்டத்துக்கு. அதனாலதான் குழந்தை இவ்வளவு தேவி அழுகுறான். ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி டெய்லி வாங்கன்னு சொல்லிட்டேங்க. அதனால நாங்க இப்போ ஆபீஸ் டைம் முடிஞ்சது. அதனால அவங்க எல்லாம் சாத்திட்டு கிளம்பிடுவாங்க. நாங்க அப்படியே தோட்டத்துக்கு ஒரு விசிட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஹம்சி துளசி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டாங்க. போய் ஒரு 8 பாத்துட்டு வந்துருங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க துளசியும் வந்துட்டு மாசமா இருக்கா. அவளுக்கு 7th month ரன் ஆயிட்டு இருக்கு. அதனால அவளை எல்லாம் ஒரு விசிட் கொடுத்துட்டு அப்புறம் தோட்டத்தை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம். நாங்க போற வழியில ஒரு இடத்துல நின்னு இருக்கோங்க. புட்டு பாவம் ரொம்ப அழுதுட்டு டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால அவனுக்கு நான் ஒரு சமாதானப்படுத்திருக்கேன். புட்டு நம்ம போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போலான்னு சொல்லியிருக்கேன். பாட்டி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் சரியா? சாப்பிடுப்பாவா. இப்ப எங்க நிக்கிறோம்னா எங்க ஜாக்கிக்கு வந்து பிரியாணி வாங்கணுங்க. அங்க தாத்தா கிட்ட கேஸ் தீர்ந்துருச்சுங்களா. எனக்கு கேஸ் 45 நாளுக்கு அப்புறம் தான் புக் ஆகும்ட்டாங்க. அதனால கேஸ் இல்ல. அதனால ஜாக்கிக்கு அவருக்கு பிரியாணி வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு நாங்க எங்க கடையில நிக்கிறோம். என்ன புட்டு தூக்கம் வந்துருச்சுன்னா நம்மளே நை 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 நைன்னு சொல்லிடுவாங்க. நானும் புட்டு பாட்டி 3 பேரும் இங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. போலார் பியர்ல போய் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு. அவங்க அப்பா வெளியே வந்துட்டு பிம்பம் யூ நீட் ICECREAM எனக்கு நாங்க வேற பிளான் பண்ணிட்டோங்க. POLARBAR. அங்க பாருங்க உள்ள போயிட்டு அங்க பாட்டி அவரு ஜாக்கிக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. ஏய் நீ எங்கடா சவுண்ட் மட்டும் தெரியுது? எங்க இருக்கிற? ஓ இங்க இருக்கிறியா? சவுண்ட் மட்டும் கேக்குது. ஆளக்கானன்னு பார்த்தேன். அவன் மேல ஏறிட்டாங்க. அழகா கோழி புதுசாவுல இங்க வா பாரு. நாங்க பெட்ரோல் போட்டு நிறுத்திருக்கோம். ஏன்னா பெட்ரோல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு புட்டு அப்பத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாங்க யூஸ்வலா பவர் தான் போடுவோம். அதனால பவர் இந்த பெட்ரோல் பங்க்ல மட்டும்தாங்க இருக்கும். உங்க பங்கு எங்க போய் ஏறிட்டு வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டோங்க. புட்டுக்கு ஐஸ்கிரீம் கேட்டேன்னு அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டோம். இப்ப நாங்க வந்து டின்னர் சாப்பிடுற டைம். தோசையும் மீன் குழம்பு. என் கையில என்னன்னா விளக்கெண்ணங்க. சோ நான் தான் சொன்னேன் இல்லையா, இன்னில இருந்து விளக்கெண்ண குளியல். டெய்லி நைட்டு வந்துட்டு நீங்க படுக்க போறதுக்கோ இல்ல சாப்பிட போறதுக்கு முன்னாடி நல்ல மேல் வயிற்றுல இருந்து கீழே மட்டும் இப்படி விளக்கெண்ணெய் வச்சுட்டு தடவி கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு குளிச்சுக்கலாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சோம்பு கஷாயம் குடிக்கணும். ஆனா இன்னைக்கு நான் சோம்பு வந்து மேல கிச்சன்ல இருந்து கீழே எடுத்து வர மறந்துட்டேன். அதனால நாளைல இருந்து நான் சோம்பு கஷாயம் குடிப்பேன். இப்போ வந்து விளக்கெண்ணெய் பூசிட்டு வெயிட் பண்றேன். ஒரு 10 நிமிஷம் விட்டு நீங்க குளிச்சுக்கோங்க.